ஷேர்கான், மோதிலால் ஓஸ்வால் மாதிரியான ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் பெஸ்ட்டா, இல்லை வந்து ஜீரோதா க்ரோ மாதிரியான டிஸ்கவுண்ட் புரோக்கர் பெஸ்ட்டா அப்படின்னா ஒரு 3 பேராமீட்டர் இருக்கு. இந்த 3 பேராமீட்டர் அனலைஸ் பண்ணி நமக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. இப்போ ஷேர்கான் மாதிரியான ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் மேக்ஸிமம் எல்லா ஊர்லையுமே அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் எந்த ஒரு கொயரி அப்படின்னாலும் அந்த பிரான்ச்சை டைரக்டாக விசிட் பண்ணி அந்த கொயரியை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ஜீரோதா மாதிரியான டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கு அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டான பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கஸ்டமருக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் அட்வைசரி. ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிரான்ச்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். பட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு கைடன்ஸும் வாங்க முடியாது. அங்க வந்து நீங்க வந்து ஒன்னு செல்ஃபா டெசிஷன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ற டெசிஷன்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கு வந்து கம்மியான சார்ஜஸ் தான் இருக்கும். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த 3 பேராமீட்டர்லுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதுக்கு வந்து நமக்கு ஒரு அவைலபிலிட்டியும் அசிஸ்டன்ஸும் தேவைப்படும். அதுக்கான ஒரு சின்ன சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம பே பண்றோம். ஸோ எனக்கு மார்க்கெட் பத்தி எல்லாமே தெரியும், எனக்கு யாருடைய அசிஸ்டன்ஸும் தேவை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஜீரோதா மாதிரியான டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட வந்து அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம். பட் எனக்கு எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிறவங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கிறது பெஸ்ட்.